அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொய் பேசாதீர்கள். பொய் உங்களுக்கு பாவத்தின் பக்கம்தான் நிறைய வழிகளை காட்டும். யார் ஒருவன் தொடர்ந்து பொய் பேசுகிறானோ அவனை அல்லாஹ் பொய்யன் என்கிற வரிசையில் அல்லாஹ் எழுதி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொய் என்பது நயவஞ்சகத்தனத்தினுடைய அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சில காரியங்கள் நயவஞ்சக முனாஃபிக்கிடத்திலே இருக்கும். பேசினால் பொய் சொல்லுவான், நம்பிக்கை மோசடி செய்வான், விவாதம் செய்ய வந்தால் நேர்மை இல்லாமல் நடப்பான், பேசும் பொழுது பொய் பேசுவான். இவர்கள் யார்? நயவஞ்சகர்கள். இவர்கள் முனாஃபிக்குகள். இப்ப யோசித்து பாருங்கள், இவ்வளவு பெரிய ஒரு பட்டத்தை வாங்குவதற்காக சாதாரணமாக நாம் பொய் பேசுகிறோம். அல்லாஹ்விடத்திலே இவன் பொய்யன் என்கிற பட்டியலில் இடம்பெறுவார்கள். பாவத்திற்கு வழிகாட்டப்படும். அவர்களுக்கு நோவினை உண்டு. உள்ளங்கள் எல்லாம் இருட்டடைந்து விடும். அந்த பொய் பேசிய காரணத்தினால் அவர்களுக்கு முனாஃபிக்கினுடைய தன்மை வருகிறது. எவ்வளவு எச்சரிக்கை இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு பேணுதலும் இல்லாமல் நாம் சாதாரணமாக பொய் பேசி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கஅபாவுக்கு அருகில் படுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, பாவங்களில் பெரும் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் எது யார சொல்லலாம்? வார்த்தையை கேளுங்க. யார சொல்லலாம்? பெரும் பாவங்கள் என்று சொல்லுகிறீர்களே, அந்த பெரும் பாவங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாவம் எது யார சொல்லலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக்கொண்டே பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய பாதகமான செயல். அடுத்தது பெற்றோர்களை நோவினை செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக் கொண்டிருந்தார்கள். எழுந்து திடீரென அமர்ந்தார்களாம். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து அமர்ந்தார். சென்ற மக்களை திரும்ப அழைத்தார். பெரும் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் பொய் பேசுவது, பொய் சத்தியம் போடுவது, பொய் சாட்சி சொல்லுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பார்ந்த சோர்களே, அப்படியானால் பொய் பேசுவது பெரும்பாவங்களை குறித்து பெரும்பாவங்களுடைய பட்டியலில் இடம்பெறுகிற குற்றம். நம்முடைய கல்புகள் எல்லாம் இருட்டடைந்து விடும். முனாஃபிக்குடைய தன்மை வந்துவிடும். அனைத்திற்கும் காரணம் இந்த நாவு. இந்த நாவை ஒரு மனிதன் பயன்படுத்துகிற விதத்தில் தான் அல்லாஹ்வுடைய பட்டியலில், நல்லவர்களுடைய பட்டியலில் ஒரு மனிதன் இடம்பெறுகிறான். தீயவர்களுடைய பட்டியலிலும் அந்த மனிதன் இடம்பெறுவான். அப்ப நாவின் மூலம் சாதாரணமாக நாம் நினைத்து பேசுகிற ஒவ்வொரு பொய்களும் இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த ஹதீசுகளில் இருந்தும் இந்த நபிமொழிகளில் இருந்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது, நாவின் மூலம் மனிதன் செய்கிற காரியம் என்ன? பொய் சத்தியம் போடுவது. ஒரு காரியத்தை நிரூபிக்க, ஒரு காரியத்தை உறுதிப்பட சொல்ல, நம் எதிரில் இருக்கிற நம்முடைய நண்பர்கள், நம்முடைய மக்கள், சகோதரர்கள், சகோதரிகள் ஒரு காரியத்தை நம்புவதற்கு சத்தியம் போடுகிற பழக்கம். அதில் பொய் சத்தியம் போடுவது. அல்லாஹுவை முன்னிறுத்தி சத்தியம் செய்யும் பொழுது நமக்கு எதிரில் இருக்கிற நண்பர் நம்மை நம்புகிறார், விசுவாசிக்கிறார். அல்லாஹுவை அழைத்து சொல்லிவிட்டாரே, உண்மைதான் இருக்கும். அப்படி சொல்லி பொய் சொல்லுவது. சுபஹானல்லாஹ். அல்லாஹுவை அழைத்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் 8வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னமல் முஃமினூனல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜ்ரத் குலூபுஹும். அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் உண்மை இறை விசுவாசிகளுடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நேர்மாறாக அந்த அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி பேசுவதே பொய். அதில் அல்லாஹுவை கொண்டு வந்து நிறுத்தி அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு பொய் சொல்லுவது. இது எவ்வளவு கடந்த ஒரு காரியம். வியாபார பெருமக்கள் சாதாரணமாக இந்த வேலையை செய்வார்கள். வாடிக்கையாளர் வருவார், இந்த பொருள் என்ன விலைக்கு நீங்கள் வாங்கினீர்களோ அதிலிருந்து ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு லாபம் தருகிறேன் என்று சொல்கிறார் என்று வையுங்களேன். உடனே என்ன சொல்லுவார்? இறைவன் மீது சத்தியமாக இந்த பொருள் அசல் ரேட் எனக்கு எவ்வளவுன்னு ஒரு பொய் சொல்லுவார். பார்க்குறோமா இல்லையா?
வியாபார பெருங்குடி மக்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு வியாபாரம் செய்வது, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 5வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 58வது அத்தியாயத்தின் 14வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வயஹலிஃபூன அலல் கதிபி வஹும் யஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டே பொய் சத்தியம் செய்கிறீர்கள், நீங்கள் தெரிந்து கொண்டே பொய் சத்தியத்தில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் 3 மனிதர்களிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களுக்கு கருணை கிடையாது, அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. 3 மனிதர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் கருணையை காட்ட மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். யார் அந்த 3? அதில் ஒருவர் யார் என்றால், யார் தன்னுடைய கீழாடையை கரண்டை காலுக்கு கீழ் அணிகிறார்களோ அவர். 2வது, தன்னுடைய வியாபாரத்தில் பொய் சத்தியம் செய்து எவன் வியாபாரம் செய்கிறானோ அவன். 3வது, யார் ஒருவர் நிச்சயமாக மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பொய் சத்தியம் போடுவது, செய்கிற இபாதத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுவது, செய்கிற இபாதத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுவது, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது, கரண்டை காலுக்கு காடைகளை அணிவது. இவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சத்தியம் போடுவதனுடைய விளைவை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்தது பொய் சாட்சி சொல்லுவது. உலகத்து நீதிமன்றம் இன்னைக்கு இது அப்படித்தான் நடக்குது இல்லையா? சாதாரண கோர்ட்ல போய் ஒரு நாளைக்கு போய் நின்று பார்த்தீங்கன்னா பொய் சாட்சிகளை வக்கீல் ரெடி பண்றதுக்கு தனி ஃபீஸே வச்சிருக்கிறான். பார்க்கிறீங்களா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் பொய் சாட்சி சொல்லுவதை எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வன்மையாக கண்டிக்கிறான் பாருங்கள். 4வது அத்தியாயம் 135வது வசனம். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த் சுஅதா லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன், நீங்கள் நீதி செலுத்துங்கள், பொய் சாட்சி சொல்லாதீர்கள், எங்கும் எந்த இடத்திலும் நீதமாகவே நடங்கள்,